இந்த திருவாசகம் எதற்காக எழுதப்படுகிறது? அகிலத்திலே இதை பற்றி இதற்கு முன்னமே சொல்லப்பட்டிருக்கின்றது. அனந்த வல்பநாபன் என்ற திருநாமத்தினாலே திருவனந்தபுரத்திலே பள்ளி கொண்டிருந்தார் எம்பெருமான். ஒரு சமயம் அங்கிருந்து செந்தூருக்கு புறப்படுகின்றார். கோரே நான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரில் வாரே நான் உன்னை வதைக்க ஒரு கோலமிட்டு தருணம் வரும்போது சாணாரிடம் வருவேன். அப்பொழுது அதற்கு முன்னால் ஒரு நிருபம் எழுதி அனுப்பிவிட்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்தார். இப்பொழுது ஐயா இந்த உலகத்திலே வைகுண்ட அவதாரம் எடுக்கப் போகின்றார். அப்படி அவதாரம் எடுக்கப் போகின்றோம் என்ற செய்தியை முன்கூட்டி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் தேவர்கள் முதலாக மண், மலை, மருந்து, கடல், வாசி உலகத்தில் அத்தனையும் அறியும்படியாக ஒரு திருவாசகம் எழுதி அனுப்ப வேண்டும் என்று, அப்படி இந்த திருவாசகத்தை எழுதி அனுப்பினால் இந்த திருவாசகத்தை அறிந்து கொண்ட இந்த உலகத்தில் வாழுகின்ற உயிர்கள் தர்ம அதர்ம நிலையில் உள்ள எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் உயிர்களாக இருந்தாலும் இதை அறிந்து மானமாக வாழ்ந்து நாட்டிலே கொஞ்சம் அமைதி ஏற்படாதா என்பதற்காக வேண்டி இந்த திருவாசகத்தை எழுதி அனுப்ப துணிந்தார். இந்த திருவாசகத்தை எழுதுவதற்கு அம்மை கலைமகளை, ஏனென்றால் அவள் சொல்லி நான் எழுதி நீங்கள் எல்லோரும் ஆராய்ந்து பார்த்து இதை இந்த உலகத்திலே அனுப்ப வேண்டும் என்று நாராயணமூர்த்தி சொல்லி அந்த சரஸ்வதியை அங்கே வரவழைக்கின்றார்கள். அப்படி அந்த அம்மை அங்கு வர வேண்டும் என்று எண்ணியவுடனே அம்மை சரஸ்வதியானவள் நன்றாக கங்கையிலே தீர்த்தமாடி கிரணபச்சை ஆடையுடுத்து சங்கையுடன் ஆபரணம் அணிந்து குழல் முடித்து குவிந்த தங்கத்தோடு அணிந்து தேன் சிந்தும் வாடாத மலர்களையும் சூடிக்கொண்டு மச்சமகில் மையெழுதி மகிழ்ந்த மூக்குத்தியிட்டு தந்தரளமான தகடு ஒன்று தங்க தகடு ஒன்று அணிந்து கொச்சரிகை சேலை பெரிய ஏத்தாப்புமிட்டு அச்சரக்கை தோழியர்கள் அரம்பையர்கள் முன்னும் பின்னும் ஆடி பாடி வர அன்னடை நடந்து அனல் கொழுந்து போல் வண்ணழகுடனே வந்தாள் திரு முன்பதிலே. இப்படியாக அம்மை சரஸ்வதி அந்த சபையிலே வந்ததும் எல்லோரும் சந்தோஷப்பட்டு அந்த அம்மையை வரவேற்றார்கள். தான் இங்கு வரவழைக்கப்பட்டதின் காரணம் என்னவென்று அந்த அம்மையானவள் கேட்கின்றாள். அதற்கு அவளுக்கு பதில் உரைக்கின்றார்கள். கருத்துடைய சோதி கவியுடைய உன்னை இங்கே வருத்தின காரியம் என்ன தெரியுமா? நாட்டிலே ஒரு நீசன் நன்றி அறியாதவனாக பிறந்து நாட்டின் மேட்டுமைகளை எல்லாம் குறைத்து விட்டான், மெய்யை அழித்து விட்டான். கோட்டி பலம் பிறந்து குருநீதியை கெடுத்து விட்டது. அவன் செய்ததை சொன்னால் கேட்டிருக்கக் கூடாது. நம்மை நினையாதது கூட நமக்கு அது பெரிதாகப்படவில்லை. ஆனால் செம்மையுள்ள சான்றோரை செய்த வங்கம் ஏற்கலையே. தெய்வ பிறவியல்லோ சிதைவென்ற சார்ந்தவர்கள் அவர்களுடைய மெய்வரம்பை எல்லாம் கெடுத்து விட்டான் அந்த மாபாவி. கற்பகலா பெண்களுடைய கற்புக்கு இறங்காதிருந்தால் நாமெல்லாம் தெய்வம் என்று இங்கு இருந்து என்ன பிரயோஜனம்? எளியவனை வம்பால் ஒருவன் அடிக்கிறான் என்றால் ஏனப்பா அடிக்கிறாய் என்று கேட்பதற்கு நாதி இல்லை. அடிபட்டவன் அழுகிறானே, எதற்காகப்பா உன்னை இந்த அளவுக்கு அவன் அடித்து விட்டான், ஐயோ பாவம் என்று ஆறுதல் சொல்வதற்கு நாட்டிலே யாரும் இல்லை. இப்படியெல்லாம் இந்த உலகத்திலே கலியின் கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது. நாளான நாள்வழியாய் நம்பி நம் பேரிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் சீர்த்தி கொண்ட பேரழியோர்கள் அல்ல. அது அல்லாமல் அரிதன் மகா நாமத்தை இந்த நாட்டிலே இல்லாமலே மறைத்து விட்டான் அம்மா. ஆனாலும் பாரமில்லை, அந்நீதம் கூட பொறுக்கரிது. மாணவர நியாய வரம்பை அளித்து விட்டான். யார் எப்படி இருக்க வேண்டும், எதில் இருக்க வேண்டும்,
யார் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், யாருக்கு யார் கீழ்ப்படிதல் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற நியதிகள் எல்லாம் நாட்டிலே சின்னாவின்னப்பட்டு விட்டது. மாணவர நியாயமதை வரம்பளித்து விட்டான், ஆகமத்தை கூறளித்தான் அந்நீதமாவாவி. தவசு முனிமார்கள் கூட தாகமடைந்தார்கள் நம்முடைய வரவை எண்ணி எண்ணி. அது அல்லாமல் இந்த கலி என்னும் தோச பயல்களோடு நீச பசாசுகளும் கூடி கொடுக்க ஒன்றில்லா ஏழை எளியவர்களுடைய குடலை பிடுங்கி பித்து தின்னுகின்றது. அதுவே ஒரு கொடுமை, யாராலும் இது பொறுக்க முடியாது. எதுவும் வரம்பு தப்பி நடக்கிறது தேவி. ஆதலால் நாம் அவனியிலே போயிருந்து மானமுறை சோதித்து மனுவிடுக்கம் தீர்த்து நாட்டிலுள்ள குற்றங்களை கேட்டு நடுத்தீர்ப்பு செய்து ஆகாத வகைகளை எல்லாம் அளித்து ஆகுகின்ற நல்ல வஸ்துக்களுக்கு நித்திய வாழ்வு ஒன்று கொடுக்க வேண்டும். ஆதலால் நாமெல்லாம் பூலோகத்திலே போகிறோம், நாம் வருகிறோம் என்ற விவரத்தை நிருபமாக ஒன்று எழுதி அனுப்ப வேண்டும். அது நீ சொல்ல வேண்டும், நாங்கள் எழுத வேண்டும் என்றுதான் உன்னை இங்கே முழுதும் வரவழைத்தோம் என்றார்கள். இந்த அம்மா சொல்லுகிறார், ஐயா, ஆகமத்தின் வரலாற்றிலே அறிந்து வருவோம் என்றால் தகுதி உடையவர்களிடத்திலே பல கேள்விகளை கேட்கின்றார். அந்த தகுதி உடையவர்கள் தானா என்பதை ஆராய்கின்ற பொருட்டு கேட்கின்றார். சிலரிடத்திலே அந்த தகுதி இருந்தும் அதை நடத்துவதற்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. காரணம் ஆணவம். அம்மைமார்கள் ஜலம் திரட்டினார்கள். அவர்கள் நினைத்தால் எம்பெருமானுக்கு ஜலத்தை விட்டு அவர்கள் பணிவிட செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வாயுரமாக பேசி மதமாக பேசினார்கள். எனவே அவர்கள் கையிலை வாழ்வை இழந்தார்கள் என்ற வரலாற்றை அறிகின்றோம். பத்திரமாக இடத்திலே பிள்ளைகளை ஒப்படைக்கின்றார். அந்த பிள்ளைகளை அவளை தவிர வேறு யாராலும் பக்குவமாக பத்திரமாக பாதுகாக்க இயலாது. அப்படி இருந்தும் உயிர்ச்சேக வராமல் பிள்ளைகளை காத்து ஒப்படைப்பாயா என்று கேட்டார். அதற்கு அந்த அம்மையும் அங்கும் ஆணவத்தோடு பேசினாள். தகுதி இருந்தும் தகுதி இல்லை என்ற நிலையில் அந்த ஆணவம் கெடுத்துவிட்டது. அவளும் சிறையிலே வடவாமுகத்து அக்கினியிலே இருக்கின்றாள். அதுபோல கல்விக்கு தகுதி உடையவள் சரஸ்வதிதான். அவள் சொல்லுதான் உத்தவமானது. எனவே அவளை கூப்பிட்டு சொல்லுகின்றார். ஆனால் அந்த அம்மை அந்த தகுதியை நிலைநாட்டிக் கொண்டார். என்ன சொல்லுகின்றார்? எல்லாம் திருவை எம்பரனே உன் செயலே அல்லாமல் என்னாலே ஆகுமோ ஏதாலும் சொல்லால் பெரிய திருமாலே அருளாளா எல்லாம் திருவை உன் செயலே அல்லா. ஆட்டுவானும் நீ, ஆடுவானும் நீ, ஓட்டுவானும் நீ, ஓடுவானும் நீ, சொல்லுபவனும் நீ, சொல்ல வைப்பவனும் நீ, அல்லும் பகலும் அழியாதிருப்பது நீ அல்லவா? எம்பெருமானே, என்னை சோதிக்கின்றாயா? நீ எல்லாம் வேறுலகோ நெடிய திருமாலே, என்னிடத்திலே வந்து சொன்ன காரணம் என்ன? என்னால் என்ன ஆகும், என்ன ஏலும் என்று அந்த கல்விக்கு தகுதி உடையவள் என்ற நிலையிலே அவள் எடுத்துரைத்தார். அப்பொழுது எம்பெருமான் சொல்வார், சரஸ்வதி, நீ உரைக்க நான் எழுதி நீ நிலத்தில் இட்டதுண்டால் வாயுரைக்க கூடாது, வம்புரைத்தால் வன்னரகம். அப்படி உரைக்கின்றவர்கள் உண்பதுவே அல்லாது உருகதிகள் கண்டுகொள்ள மாட்டார்கள். எனவேதான் நீ சொல்ல வேண்டும், நான் எழுத வேண்டும் என்று சொல்லி உன்னை வரவழைத்தோம். அதனால் நீ சொல்லு பார்ப்போம் என்றார் எம்பெருமான். அது வரவே மறையோனும் மாயோனும் எது காலம் எனவே என்னம்மதில் உன்னினரா உன்னீதிடமா உள்மகிழ்ந்து மாயவரும் கண்ணீதனை பார்த்து கரை கண்டனுரைப்பார் திருவடிவே மறையோனின் ஓவியமே அந்த மடமாதே அரசு குகந்தமளே
கருத்துடைய சோதி கவியுடைய இருந்தனையும் வருந்தின காரியந்தான் வகுங்களே ஒண்ணுதரே நாட்டில் ஒரு நீதன் நந்தி அறிய பிறந்து நேட்டியாய் லோகம் எல்லாம் மெய்யளித்தான் கண்டாயே கோட்டி பவம் பிறந்து குரு நீதியை கெடுத்தான் கேட்டிருக்க கூடாது கெடு நீதல் பொல்லாங்கு நம்மை நினையாததுதான் நமக்கு சற்றும் எண்ணம் இல்லை செம்மையுள்ள ஜானாரை செய்த பங்கம் எங்கனையே தெய்வ பிறவியல்லோ திசை வந்த சாணார்கள் மெய்வரம்பையெல்லாம் நிகழ்ந்தான் மாபாவியே கற்பகலா பெண்களுட கற்புகிறங்காதிருந்தான் ஒற்பனமோ நாமல் உடையவர் எங்காமோ எளியவனை வம்பா இடுக்கம் செய்து அடித்தான் வெளியிட்டழுதாலும் மேதினியில் கர்ப்பனில்லை கேளாத காரணத்தான் சீட்டி கொண்ட விரலியோ நாளான நாள் வழியாய் நம்பி நம்மள் பெருமைத்தான் அல்லாமல் நம்முடைய அரிதன் மகாநாமம் அதை இல்லாமலே மறைத்தானோ இயல்பு கண்ட மனிதன் ஆனாலும் வரம் இல்லை அந்நீதம் பொறுக்கரிது மானாவர நியாயம் அதை வரம்பளித்தான் மனிதன் ஆகமத்தை உரளித்தான் அந்நீதம் அபாவி ராகம் அடைந்தார்கள் தவது முனிமார்கள் எல்லாம் நீசபசாசு நீளத்தில் கொள்ளை கொண்டு தோச பயலோடு துணையாய் நீகன் கூடி கொடுக்க ஒன்றில்லா நருள் பார்த்து கொள்ளுதுகான் அதுவே ஒரு கொடுமை அநேகம் பொறுங்கறிந்து எதுவும் வரம்பு தப்பி இருக்குதுகான் வையகத்தில் ஆனதால் நாங்கள் அவனிதனில் போயிருந்து மானமுறை சோதித்து மனுவிடுக்கம் தான் தீர்த்து நாட்டில் உள்ள குற்றம் நாங்கள் கேட்டு தேர்ந்து ஓட்டுவதை ஓட்டி உரைப்பதை உரைப்பித்து நாட்டை ஒரே சொல்லதுக்குள் நலமாக வாழ்விக்கவே பேடை என்ன மாமையிலே பெண்ணரசே இப்போது நாங்கள் நடப்பதற்கு
மானமுள்ள புத்தியை போல் வாசகம் ஒன்றெழுதி வருவாம் என மாபாவி தானறிந்து கருணி குளறி கற்பனைக்குள்ளாகுவதும் என்னவோவென்று இடும்பு செய்வதும் அறிய அவனறிய விட்டது போல் அவனிபதி நான் அறிய எவரும் புல் பூண்டு வரை எவ்வகையும் தான் அறிய எழுதி ஒரு வாசகந்தான் இப்பவிட வேணும் என்று முழுதும் உன்னை இங்கே ஓடிவா என்றதுதான் அப்போ சரசுபதி ஆனையில் மாமையிலும் இப்போது உவகைக்கு யானென்ன செய்கருமம் எல்லாம் கிருபை என்பரனே உஞ்சயலே அல்லாமல் எந்தனக்கு ஆகுமோயதாலும் ஆடுவது நீ அல்லவோ ஆடுவானோ நீ அல்லவோ ஓடுவதும் நீ அல்லவோ ஓடுவானும் நீ அல்லவோ சொல்லுவது நீ அல்லவோ சொல்ல வைப்பானும் நீ அல்லவோ அல்லும் பகலும் நீ அல்லவோ அழியாதவரும் நீரல்லவோ எல்லாம் உமது திருபயன கல்லாது சொல்ல இது வந்ததென்ன சுவாமி எனப்பணிந்தா மாது திருமால் மலர்பாதம் போற்றிடவே ஆதி திருமால் அவரேது சொல்லலுற்றார் நீயுரைக்க நான் எழுதி நீ நிலத்தில் விட்டதுண்டால் வாயுரைக்க கூடாது மற்றோர்கள் ஆராலும் வம்புரைக்க கூடாது வம்புரைத்தால் வன்னரகம் உண்பதுவே அல்லாமை உருகதிகள் காணார்கள் ஆனதால் உன்வாக்கும் அரியச்சரமும் காண்பித்தால் மானமென்ன ஆகும்
வகுத்து ஊரை பார்ப்போம். அப்பா தரசுபதி அன்போடு உள்மகிழ்ந்து செப்புகிறாள் நல்லதிரு வாசகந்தானம் ஆணை. கலையோடு கலையை தாக்கி கண்ணின் மேல் கருணை நாட்டி மலையோடு மலையை தாண்டி வளர்ந்தவன் பதமே கண்டு சிலையோடு சிலையின் நாளும் சிவபராகிருபை என்றே ஆலைகளை முழங்கம் போலே அவள் ஊரை கோரலுற்றாளே. கூறிய வாதகத்தை இந்த குவலயத்தோர்கள் காண மீறிய மொழிகள் சொல்லி விளம்புவார் நாசமாகும். சேரிய பூதத்தோடும் சேர்ந்துணர்ந்தவரே வாழ்வார் கூறிய வாசகத்தை உள்ளம் கொண்டவரே குருவை காண்பார். ஒரு திரு விபூதி உண்டை ஒரு இரு மிச்சமாகும். ஒரு திட தேங்காய் போலும் ஒரு மனதிரனை போட்டு கருதிட வெற்றிலை பார்க்கும் கணிந்திடு ஓர்கு மூவரே வருகிட நியாயமையும் வழியது ஆகும் தானே. மணிமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கும் இனிதல்ல வீழ்ந்தான் என்று இயம்பிய பகைஞதம்மை. புனிதவள் துக்கை சென்று கொன்னவள் நரகம் போற்றி கனிதுடல் துர்க்கை மாறி கடல் தேர்த்தம் ஆடுமாளே. திருவாசகம். எறும்புகளை யானை முதல் 84 உயிர்கள் 7 கடல் 14 புவிகளும் ரதிமதி சூரியன் பருதி பாலாளியும் மிக வாய்வு முதலாய் எறும்பு மாமலை மாமரச்சோலையும் சேடனும் தலைமோடனும் அறியவே தென்கீழத்தேவரும் இங்குள்ள மூவரும் தேச தெய்வேந்திரன் அறியவே வாசமுனிவோர்களும் வேத சந்நியாசியும் மறையாறு சாத்திரம் அறியவே மண்டலம் அளந்த கைகொண்டெழுதும் வாசகம் மண்டலர் எவருமே அறியவே வரும்பகல் 998 வளசாம்ப சிவமூர்த்தியும் மகாபரசுராமரும் ஸ்ரீராமச்சேயரும்
பதியேறும் மூர்த்தியும் வன்மை பார்த்து இந்த கலியுகத்தில் படூர நீசக்கலியினால் வரும் வன்மையை பகர்ந்து திருவாசகம் எழுதி பல நூலறிந்தவர் எவர் அவர்களும் பக்தியுடனே எக்காலமும் பணிந்து திருவாசகத்தை முத்தி அணைந்தோர்க்கு மிகுபலன் உண்டாம். பகரக் கேளி நத்தியுடன் பூலோக கலியுகாதேசத்தில் நடக்கும் முறைதானும் கேளி. நல்ல வீர புரந்தர தர்மராசா வங்கிசத்திலே நாடு ஒரு மதல பிறந்து வந்தவுடன் மகா அருணாச்சலத்திலே வாலிப பிள்ளையாயிருக்கிறார். அந்த பூலோக கலியுகத்தில் ஆசாரமாயிருக்கிறவர்களும் அழுக்கான புத்தியாயிருக்கிறவர்களும் அவரவர் ஆங்காரமாகிய அழிந்து போவார்கள். அதின்மேல் 18 துக்கயம்மாள் பிறந்து அந்த கலியுக பஞ்சமித ராஜ்யத்திலே வருகிறார்கள். வந்தவுடனே 3 நாள் இருள் மூடி யானை துதிக்கை போல் மழை பெய்யும். அதிலே சில துச்சனர்களெல்லாம் மாண்டு போவார்கள். அதன் மேல் பக்தியாயிருக்கிறவர்களுக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் கண்ணில்லாமல் இருக்கிறவர்களுக்கும் தனமில்லாமல் இருக்கிறவர்களுக்கும் பராபரமூர்த்தியும் சாம்ப சிவமூர்த்தியும் ஸ்ரீராமச்சேயரும் தீர்ச்சையாகி திருமனதிரங்கி பக்தி காரணங்களை சோதித்து பகிர்ந்து அவரவர்கள் கேட்ட வரங்களையெல்லாம் கொடுப்பார்கள். இன்னும் சிறிது நாளையிலே சிறிது ஜனம் தெய்வீகமாய்ப் போய்விடும். முன்னுக்கு மழை தட்டும். உலகில் பல பல வஸ்துக்களும் பலிக்கும் என பகர்ந்தார். சில நீசர் மிக கருப்பை நினைவில்லாது தொட்டு மிக பாசமடைந்து அலைந்து அமிழ்ந்து போவார்கள். வாலி சுக்ரீவன் வீமன் பண்டாரமாகி போவார்கள். வாச்சி கொழு கலப்பையெல்லாம் நாசமாகி போய்விடும். முன்னாலே துலுக்க தம்மை நாசம் பண்ணுகிறதற்காகவே துக்கையம்மாளை பிறவி செய்து அனுப்புகிறோம். பிராமணர்கள் நன்றாய் சுகத்துடன் வாழ்வார்கள். முகத்தில் லிங்கமில்லாதவர்களுக்கு பிரம்மதேவரை அனுப்புகிறோம். பிரம்மதேவர் புவி மீதிலே வந்து பக்தி காரணங்களை சோதித்து கொல்லாத பேரை தெரிந்து விடுத்து புதுக்கிராம தேசத்தில் வாழும் தேவதைக்கு பூசை பண்ணி போடுவார் என புகட்டினார். காவேரி ஆற்றிற்குள்ளே 3 பொதி மங்கிலியம் கவிழ்ந்து அடைய வேணுமென்றும் காசினியில் 7 பெண் பிள்ளைகள் 1 ஆண் பிள்ளையை அடர்ந்து விடிப்பார்கள் என்றும் இன்னும் சிறிது நாளையிலே கேள்வி கேளாமல் இருக்கிறவர்களுக்கும் துச்சனராயிருக்கிறவர்களுக்கும் வர்த்தகனாயிருக்கிறவர்களுக்கும்
போனவர்கள் போக இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷரை தரிசனம் பண்ணிக்கொண்டு சர்வ